யாராலையும் முடியவே முடியாது. பாட்டு பாடலாமா? நீர் திறந்தா அதை அடைப்பதில்லை, நீ கட்டினா அதை இல்லை, நீர் திறந்தா அதை அடைப்பதில்லை, நீர் கட்டினா அதை அடைப்பதில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பதில்லை, இல்லை 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 எனக்கு பகுதி இல்லை, இல்லை 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 வாசலை அடைப்பதில்லை, இல்லை 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 உனக்கு பகுதி இல்லை, அதை அடைப்பதில்லை, நாங்களும் கிறிஸ்தவங்க தான், எங்களுக்கே உபதேசமா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பார்க்கிற பார்வை ரொம்ப சின்ன பார்வை. நம்ம இயேசுவை ரொம்ப சின்னதா பாக்குறோம். அதனாலதான் அவர் நமக்குள்ள பெரியவராய் வேலை செய்ய மாட்டார். நான் என் இயேசுவை பெருசா பாக்குறேன். அதனால எனக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் அவர் என்ன பண்றாரு? எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இயேசுவை நான் பார்க்கிற பார்வை இருக்கிறது, அவரை சின்னசா நான் பார்க்கவே மாட்டேன். என் ஆண்டவராலே எல்லாம் முடியும்னு நான் முழுசா நம்புறேன். எனக்கு வருகிற எல்லா பிரச்சனை வரல, எனக்கு வரவே வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கும் பிரச்சனைகள் வரும், எனக்கும் போராட்டங்கள் வரும், எனக்கும் நிறைய பலவீனங்கள் வரும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு. சொல்லுங்க, பிரச்சனை வரணும் ஐயா, சரீரம் தானே, மண்ணு தானே உடம்பு. இதுல எலும்புகளோ நரம்புகளோ சதையோ இருக்குது. அது பலவீனம் ஆகாதா? செல்லுல செத்து போகாதா? நம்ம ஆகாத எதையோ சாப்பிடாத ரியாக்ட் பண்ணாதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஊறுகாய கொஞ்சமா சாப்பிடலாம், பொரியல நிறைய சாப்பிடலாம். ஒரு கிண்ணத்து நிறைய பொரியல் வச்சுக்கலாம், இல்ல கறி வச்சுக்கலாம். கிண்ணத்து நிறைய ஊறுகாய் வச்சு சாப்பிட முடியுமா? கிண்ணத்து நிறைய ஊறுகாய் சாப்பிட்டா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இல்ல நம்மளுடைய உடல் வலிமை குறைஞ்சி, இல்ல நம்ம செய்யற வேலையில நம்மளுக்கு சோர்வு, அசதி, பலவீனங்கள் வரும். வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர் தெரிவிப்பார். சொல்லுங்க, நமக்கு பலவீனம் வரும், நமக்கு வியாதி வரும், நம்மளை எதிர்த்து சாசி சட்டம் போடுவான். 14 வியாதி ஆகும். எடுத்து வாசிங்க. என்ன ஆகுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்போ உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்? எப்போ உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்து, நீங்க ஆண்டவருக்கு ஒழுங்கா கீழ்ப்படிந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்க பிரபலப்படுத்துகிறவர்களா இருந்தா, எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்றதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்றேன். கவனக்குறைவா நான் எங்கேயாவது அவர்களா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் போது கூட திடீரென்று எனக்கு அது நல்லபடியாவே முடியும் போது ஆண்டவர் என் கூட இருந்து அந்த அற்புதத்தை செய்வார். எங்கேயாவது பிரச்சனையில நான் சிக்கிக் கொள்ளும் போது, ஏதாவது ஒரு ஆபத்துல வாகனத்தில் ஓடும் போது, இடையூறு வரும்போது திடீரென்று பார்த்தா அந்த ஆபத்தை எனக்கு விட்டு விலகி போயிருக்கிறது நான் சொல்வேன். நீங்கள் அறியாமல் உங்களுக்காக நிறைய வேலைகளிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் நேசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், எப்பொழுதும் அவரை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அவர்கள் கூட வரத்தை நீங்கள் உணர்வீர்கள். நீங்க அறியாமல் இருந்தா அவர்களோட தூக்கி சுமந்தா கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களை விடுதலை ஆகினா கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ யதார்த்தமா நடந்தது, உன்னுடைய பணபலத்தினால் நடந்தது, உன்னுடைய உடல் பலத்தினால் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுடுவேன். ஆனா நான் அப்படி நினைக்கல. கர்த்தர் எனக்காக என்ன பண்றாரு? யுத்தம் செய்கிறார் என்று சொல்லுவார். இந்த மார்க்கு 17ஆம் அதிகாரத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசிகளாக என்ன நடக்கும்? விசுவாசிகளை விரட்டுவார்கள். விசுவாசிகளை விரட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்னி சட்டியை எடுத்துக்கிட்டு, ஒரு பெரிய பரம்பு எடுத்துக்கிட்டு, முண்டாசம் வச்சு கட்டிக்கிட்டு, மஞ்சா தண்ணியை எடுத்துக்கிட்டு தெத்தின்னு ஓடுறது இல்ல, தெத்தின்னு சுடுகாடுக்கு ஓடுறது இல்ல. இருந்த இடத்திலேயே, சொல்லுங்க, இருந்த இடத்திலேயே நான் சேனாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே,
பிசாசுனா ஏதோ ஒரு ரூபத்துல கருப்பா வரும், வெளியே வரும், இல்ல அதை நீங்க பார்க்க முடியாது, அதை நீங்க உணர முடியும். எப்படி உணர முடியும்னா டிஃபரெண்டான செய்திகளை அது செய்யும், வித்தியாசமா அது நடந்துடும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் பிசாசுனாரு, யூதாசை பார்த்து ஆண்டவர் பிசாசுனாரு. பேதுருவை பார்த்து அப்ப பிசாசு என்ன சொன்னா, பேதுரு என்ன சொல்றான், மறுரூப மலையில ஆண்டவரே நம்ம எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம ஸ்டாண்டர்டா என்ன பண்ணிடலாம், இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறான். அப்ப ஆண்டவர் சொல்ற அவனை பார்த்து அப்பாவே போய் சாத்தானே சொல்லுங்க. ஏன் அவரை பார்த்து நல்லதுதான சொன்னா, மறுரூப மலையில எல்லா தரிசனத்தையும் பார்த்தா இந்த இடம் தேவ பிரசனத்திலான நிலைமை இருக்குது, நம்ம இங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம்னு சொல்லுது தப்பா அப்படின்னா தப்புதான். ஏன்னா ஆண்டவர் உலகம் சுற்றி ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு ஆள். சொகுசா ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அப்படி உட்காரவும் கூடாது. நீங்க கூட ஒரே இடத்துல சொகுசா உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இது போது ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமே போது ஆண்டவரே, இந்த சமமே போது ஆண்டவரே நினைக்க கூடாது. இன்னும் வளரணும், இன்னும் முயற்சி எடுக்கணும், இன்னும் கர்த்தருக்காக வாழணும். யூதாஸ் என்னன்னா, யூதாஸ் எதுக்கு பிசாசு என்னாங்கன்னா, அவன் ஆண்டவரை காட்டி கொடுக்க அவன் துணிந்து விட்டான். அவனை பார்த்து என்ன சொல்ற, தேவதிட்டத்துக்கு மாறாக செயல்படுறான். தேவதிட்டம் தான் அது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில அவருக்குள்ள பிசாசு புகுந்ததை ஆண்டவர் உணர்ந்து கொண்டார். அப்போ ஒருவருடைய கிரியைகள் வழக்கத்துக்கு மாறாய் இருந்தா, தேவ திட்டத்துக்கு மாறாய் இருந்தா அவன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா இப்ப நம்ம பிடிக்கிற பிசாசு எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆன பிசாசு, எங்கேயோ தூக்கி போடுகிற பிசாசு, யாரோ செய்வதை பண்ணி ஏவர பிசாசு, இதுகளெல்லாம் வந்து மாட்டேங்குது. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையினால. இவனுக்குள்ள எனக்கு ஒரு அதிகாரம் இல்லை, நீ இவரை விட்டு என்ன பண்ண புறப்பட்டு ஓ. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை விரட்டுவார்கள். இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும் தெரியுமா, விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் செவித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் செவித்திடுவேன், விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் செவித்திடுவேன், அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் செவித்திடுவேன், எந்த சந்தோஷமாய் மாறுவத செவித்திடுவேன், எந்த சந்தோஷமாய் மாறுவத செவித்திடுவேன், விடமாட்டேன் அல்லையா விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் செவித்திடுவேன். எலியா சொல்றாரு, என் பின்னாடி வராதப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் அந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன். எலிசா சொல்றாரு, நாம என்ன பண்ணுவேன், கூடவே வருவேன். அவருக்கு தகவலியா இருக்குது, யாருக்கு, எலியாவுக்கு தகவலியா இருக்குது, எலிசா பின்னாடி வராது. வேணப்பா நீ போ, என்ன ஆண்டவரோ அங்க போக சொன்னார், அந்த ஊருக்கு போக சொன்னார். பரவாயில்லைங்க, என்ன பண்ற, நானும் வரேன். வாட்ஸ்அப் மசூல டயர் பண்ணிட்டு வரேன். அங்க போவோம், அந்த வீட்டுல கூப்பிடுவாங்க, ஆசிரம பூஜை பார்த்தேன் பார்ப்பேன், அவன் மீது தூக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆவி உற்சாகம் சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவு ராத்திரி பகுதியில் எத்தனை அடி, 3 அடி 4 அடி 3 நைட் 4 நைட் போட்டாலும்
தேவ பலனாக எத்தனை பிசாசாவது வரட்டும், எத்தனை பேர் விஷயமாக வரட்டும், நான் சோமனிலே ஒரு சில நாளுக்கு சோகம், ஒரு நாள் 2 நாள் கூட சோகம் இல்லாம கூட இருந்துருவேன். ஆனா முட்டி போட நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எப்ப பொழுது வேண்டி இருக்குன்னு கூட தெரியாது. சொல்லுவேன், உங்களுக்கு நீங்க தேவ பலனால நேரம் போன சொல்லி சொன்னா பின்னாடியே போன பாருங்க. எது வரைக்கும் போனாரு? சால்வை அவர் கையில கிடைக்கிற வரைக்கும் போனாரு. சொல்லுங்க, அந்த சால்வை அசாதாரணமா கிடைக்கிற சால்வை இல்லை, சாதாரணமா கிடைக்கிற சால்வை இல்லை. அது மேல விழுந்து புயல் காற்று அடிக்கிறாங்க, சுழல் காற்று அடிக்கிறது. அந்த சால்வை எந்த வழியில போய் விழலாம். அது நதியில விழலாம், இல்ல மலை மேல விழலாம், இல்ல முள்ளு புதர்ல விழலாம், இல்ல பள்ளத்துல விழலாம். ஆனால் இது பள்ளமா, இது மேடா, இது நதியா, இது கல்லா, கண்கள் எதை பார்க்கல, கால்களை பார்க்கவில்லை. என் கால் எந்த இடத்துல வைக்கிறேன்னு பார்க்கல, என் மனசெல்லாம் சால்வையை. தேவபலம் சும்மா ஈஸியா கிடைச்சிடாதுங்க. தேவபலம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாது. விலை கொடுத்து வாங்கணும்னா கிடைக்காது. நீ 1000 ரூபாய் காணிக்க உனக்கு சுகமாயிட கிடைச்சாது. அது கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆனா அந்த சுகத்தை நீ தக்க வச்சுக்க முடியாது. நீயும் என்ன செய்யணும்? என்னோட சேர்ந்து என்ன பண்ணணும்? சபம் பண்ணணும். சும்மா சுகத்தை பெற்று வீட்டுக்கு போறது கூட அந்த பின்னாடியே வராது. விசுவாசம் உனக்கு அவிசுவாசம், எனக்கு விசுவாசம். நான் சொன்ன போது உனக்கு அவிசுவாசமா இருக்குதுன்னா திரும்பி வந்த நீயும் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். நீயும் ஆவியில நிறுவனம், நீயும் பிசாசை எதிர்க்கணும், நீயும் விரட்டணும். எது வரைக்கும் அந்த தேவ வல்லமையை பெற்றுக் கொள்றியோ அது வரைக்கும் ஒரு வல்லமும் கூட இருக்கும். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள கல் என்றும் பாராம, முள் என்றும் பாராம, கடல் என்றும் பாராம, கற்கள் புற்கள் கடலை தாண்டி அந்த சால்வைக்காக ஏகினான் பாருங்க. அந்த வல்லமை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அதே சாமியை குறுக்கி திருப்பி அடிக்கிறாரு. நதி என்ன ஆயிடுச்சு? 2ஆக பிளந்தது. உன்னை மீண்டும் வழிநடத்தக்கூடாது எந்த கலையா இருந்தாலும் அந்த வல்லமையினால நீ பிளக்க முடியும். கடலை உனக்கு எதிராக கடல் நிற்கிறா, மழை நிற்கிறா, உடைக்க முடியும். குட்டி போட்டு செமிச்சா சத்துரு வெக்கப்பட்டு என்ன பண்ணுவான்? ஓடுவான். ஒரே அவமானம் தாங்க முடியல. எங்க போனாலும் என்ன பத்தியே பேசுறாங்க, எங்க போனாலும் என்ன பெரிய புரிய குத்தி காமிக்கிறாங்க. யார் வீட்டுக்கும் போய் சந்தோஷமா உட்கார முடியல. ஏன்னா எனக்கு குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. யோசிச்சு பார்த்தாங்க. பல நாள் எல்லாரும் கூட போனாங்க தேவாலயத்துக்கு, போய் பலியிட்டாங்க, சாப்பிட்டாங்க, உருண்டாங்க, பரண்டாங்க, வந்தாங்க. அவமானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவமானத்துல கூறி போன இந்த அண்ணாலமா என்ன பண்ணாங்க? முடிவோட என் ஆண்டவரை பேசுற வரைக்கும் நான் சோழ போறேன்னு சொல்லி அழுதாங்க. போய் சோமனாங்க. அவங்க புத்தி அவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு, சொர்ண கேட்டு போற அளவுக்கு, சுயத்தை இழக்கிற அளவுக்கு, சுய புத்தியை இழக்கிற அளவுக்கு, சுயநினைவை இழக்கிற அளவுக்கு சமம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் விடுதலை யாருக்கு? அன்னாளை போல ஆலயத்தில் அழுதான் செவித்திடுவேன். எது வரைக்கும்? எங்களுக்கும் சந்தோஷமா. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா? பால் அடுப்புல வச்சுட்டு போது முட்டி போடுறோம். பால் குறிக்கிறதுல எவ்வளவு நேரம் ஆயிடும்? அங்க போய் முட்டி போட்டு சோதராண்டவரே ஏமா பால் கொஞ்சம் பால் கம்மி பண்ணுமா? சோதராண்டவரே யாரும் கதை தட்டுறாங்க பாரு. இதுதான் நம்முடைய ஜெபம். யாக்கோபு ஒரு ராத்திரி முழுக்க சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரே சொல்றாரு, நான் போறேன் வந்துட்டீங்கல்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காம ஆக்க மாட்டேன். சொல்லுங்க, வந்துட்டீங்கல்ல, எனக்கு ஆசீர்வாதத்தை நீ பண்ணிட்டு தான் போகணும். என்ன ஆசீர்வதிக்காம போறதுக்கு வந்தீங்க. நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன், எவ்வளவு சிக்கல்ல இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்ன நீ பார்க்காம, என்ன ஆசீர்வதிக்காம நீங்க போயிட்டீங்கன்னா லேசா என்ன அடிச்சு போட்டுருவேன்.
உங்களுக்கு அந்த பயம் இருக்கா? உங்களுக்கு அந்த விடுதலை வேணும்னா, உங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும்னா, நீங்க யானோ தான் நினைச்சு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவர் இருக்கிற இன்ஷோவாய் போன் பண்ணி சொன்னா சோமனம் நீங்க மிஸ்டா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். வீடியோ சொல்லுங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுகள், நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். நித்தமும் தேடுங்க, எப்பவும் சமூகத்திலே இருங்க. நீங்க நடந்து போகும்போது ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்யும் போது ஜெபம் பண்ணுங்க, சமைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. நான் படுத்து போனா கூட என் வாய் உளறிக்கிட்டே இருக்கும். உங்களை பிசாசு தொடக்கூடாது அப்படின்னு சொன்ன. ஏன்னா நோயின் கொடூரம், நோயின் தாக்குதல் அதிகமா இருக்குது. அதனாலதான் வெட்டர் மிஷன் போறான் டாக்டர். லேசான வியாதியா தான் ஓபி வாட்டை பார்த்துட்டு போயின்னு சொல்லுவாரு. லேசா தாங்க இருக்குது சொல்றோம். ஒரு 2 நாள் மாத்திரை கொடுக்குறேன், சாப்பிடுங்க, போங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாரு. காய்ச்சல் அதிகமா இருக்குது, உயிருக்கு ஆபத்தான விஷயம் அனுப்பிச்சுடுவாரா? எந்த டாக்டராது அனுப்ப மாட்டாரு. என்ன பண்ணலாம்? வெட்டர் மிஷன் போட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நீங்க வெட்டர் மிஷன் போடுங்க. தேவ சமூகத்துல முட்டி போட்டு அழுது சோமங்க, முட்டியிலிருந்து எழுதுக்காதீங்க. விடமாட்டாண்டு எனக்கு சுகத்தை கொடுத்தால் வெளியே, என் குடும்பத்திலிருந்து விடுதலை வச்சு கொண்டால் வெளியே, என் மேல சாபங்கள் என் குடும்பத்தை விட்டு நீங்களால் வெளியே. சாபங்களாலே வருகிற ஆசீர்வாத தடைகளை கர்த்தராலே மாற்ற முடியும். அவர்தான் உங்கள் பரிகாரி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சாபங்களையும் நீக்குகிறதா இருக்கிறது. சாபத்தினால பாவம் வந்தா, பாவத்தினால சாபம் வந்தா எல்லாத்தையும் மொத்தமா கிளீன் பண்ணக்கூடிய ஒரு கிருமி நாசினி இயேசு கிறிஸ்து. உங்களை சுத்தப்படுத்தக்கூடியது, உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தக்கூடியது, உங்களை சுத்தப்படுத்தி அலங்கரிக்கக்கூடியது. பிரைட்டாகும். நீங்க நல்லா சாரம் உள்ள உப்பு. எப்படிப்பட்ட உப்பு? சாரம் உள்ள உப்பு. நிறைய பேசுவார்கள். உங்க வேலை தெரியாம நீங்க பிசாசு கொடுக்கிறதுனால அவங்க உங்களை அழித்துக் கொண்டே இருக்கிறான். அடுத்தது வாசிக்க பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க சொல்லலாம். அடுத்தது வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 42:2. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் செய்ய நினைத்தது யாராலும் தடைபடாது. யாராவது ஆண்டவர் செய்ய நினைத்தது தடை பண்ணணும்னு நினைச்சா அவங்க தான் தடைப்பட்டு போய் உட்கார்ந்து கர்த்தர் உனக்கு செய்து. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வீலையாவுக்கு தெரியும், வீலையாவுக்கு நல்ல தெரியும் ஆண்டவர் அவருடைய சனங்களை ஆசீர்வதிப்பதுதான் தெரியும் என்று. ஆனாலும் அவன் கண்ணு பணத்தின் மேலே ஆசைப்பட்டதுனால, பொன்பொருள் மேலே ஆசைப்பட்டதுனால, அவன் மனது அதை இச்சிட்டதுனால சரி போய் சபிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக வீலையாம் போறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? தடை பண்ணி நிறுத்துகிறார். யாரும் சபிக்க போறானோ அவர் வாய் மூலமாகவே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றான். ஆண்டவர் பலனை அவர்களுக்கு உண்டு. அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. சிங்கம் போல வருவாங்க, ஆனாலும் மேற்கொள்ள மாட்டாங்க. உன் வலது பக்கத்துல 1000 வருவாங்க, இடது பக்கத்துல 10000 வருவாங்க, ஆனாலும் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பிரியாணி ஃபங்க்ஷனை கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்தை நீ கை தண்ணி குடிக்கணும், நீ கூழ் குடிக்கணும், நீ சாப்பாடு இல்லாம சாகணும் அப்படின்னு சொல்லி உன் எதிராளி நினைப்பான். ஆனால் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பிரியாணி விருதை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். வசனம் அப்படிதான் சொல்லுது. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம்
உன்னை வெட்கப்படுத்த நினைக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறவங்க அவமானப்பட்டு போவாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உங்கள் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன். கண்களை போய் சபிக்கலாம். விசுவாசிங்க. உங்கள் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இதுலதான் ரகசியமே இருக்கு. நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர்